முன்னாள் சபாநாயகர் தனபாலை சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார் இணையமைச்சரும் வேட்பாளருமான எல் முருகன். விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அவிநாசி தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் இந்த தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. தனக்கான வேண்டும் என்று கேட்டிருந்தேன், ஆனால் உடல்நல காரணமாக என்னால் இப்பொழுது பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லை என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அவர் தன்னை அதிமுகவினர் சந்திக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தான் அதிமுக காரன் என்பதை உறுதியாக சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் அவிநாசி சட்டமன்ற வேட்பாளருமான எல் முருகன் அவரை நேரில் சந்தித்து அவரிடம் அவர் வீட்டுக்கே சென்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவருக்கு பொன்னாடை போட்டிருக்கிறார். வேட்பாளர் என்ற முறையிலும் கூட்டணி கட்சியினர் என்ற முறையிலும் தற்போது அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தனபால் இருக்கிறார் என்ற வகையிலும் அவரை சந்தித்து இந்த சந்திப்பானது நடைபெற்றதாக தெரிகிறது. இது ஒரு முக்கியமான சந்திப்பும் கூட. ஏன்னா அதிமுகவில் அவர் பல அதிருப்திகளை தெரிவித்து வந்த நிலையில, ஆனா அவர் உறுதிப்பட நான் தொடர்ந்து அதிமுகவில் தான் இருக்கேன் என்று சொல்லி வந்த நிலையில இந்த தேர்தலில் அந்த வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரடியாக போய் சந்தித்து பார்த்திருப்பது முக்கியத்துவம் தான் பெறுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.